Welcome to our Chrisinal English Training YouTube channel. If you wish to speak English fluently, we hope this channel will be helpful to you all. Please comment, like, share, support, and subscribe to ours. Don't forget to press the bell icon. You will get all notifications. Keep shining. Hi friends, திருப்பி உங்களை இந்த கிருஷானல் இங்கிலீஷ் ட்ரைனிங் சேனலில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். போன வாரம் வந்து கோ பற்றி போட்டிருந்தோம், அது பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள வந்து நம்மளுடைய லிங்க் இருக்கும், எடுத்து பார்த்துக்கலாம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சில ஸ்டாண்டர்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஆனால் வேர்ட் வந்து வேற. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற வேர்ட் டாக், TALK. இப்போ டாக்னா என்ன? பேசுறது. இப்போ வந்து ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னா என்ன? எனக்கு உங்களிடம் பேச வேண்டும். மேடம், ஐ வாண்ட் டு டாக் டு யூ, எல்லாருமே சொல்றதுதான் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. இதே வந்து மை மாம் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ, இந்த வாண்ட்ஸ் எப்படி வரும்ன்றது அடுத்த வரும் வீடியோக்குள்ள பார்ப்போம். இதே வந்து ஐ வாண்ட் டு டாக் டு யூ அபவுட் யுவர் ஹெல்த் அப்படின்னா என்ன? எனக்கு உன்னிடம் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேச வேண்டும். அபவுட் என்ன? பற்றி, அதை பற்றின்ற மீனிங் அபவுட். இதே மாதிரி வி வந்தாலும் அதே மாதிரி தான் வரும். வி வாண்ட் டு டாக் டு யூ அபவுட், வி வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னா நாங்கள் உங்களிடம் பேச வேண்டும். மை மாம் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ அபவுட் மை ஸ்டடீஸ் அப்படின்னா என்ன? என்னுடைய தாயார் உங்களிடம் என்னுடைய படிப்பு பற்றி பேச வேண்டும். வாண்ட் டுனா வேண்டும்ன்ற மீனிங்கை கன்வே பண்றது. வாண்ட் டுனா வேண்டும், வாண்ட்னா வேண்டும், வாண்ட் டுனா அது என்ன செயல் இருக்கோ அது செய்ய வேண்டும்ன்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. வாண்ட்ன்றது வேற, வாண்ட் டூன்றது வேற. இந்த வாண்ட் டூன்னு போட்டோம்னா நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்ய வேண்டும்ன்ற ஒரு அர்த்தத்தை இங்க நமக்கு குறிக்கிறது. இதே வந்து ஐ டாக் டு மை மாம் அப்படின்னா நான் என் தாயாரிடம் பேசினேன். இது முடிந்த காலம், நான் என் தாயாரிடம் பேசினேன். she wants to talk to me, அது ஏற்கனவே போட்டிருக்கேன். she talks to me, அவள் என்னிடம் பேசுகிறாள். she talks to me on the phone, இல்ல மொபைல் அப்படின்னாக்கா அவள் என்னிடம் மொபைலில் இல்ல போனில் பேசுகிறான் அப்படியும் வரும். he talked to me on the phone, I talked to you on the phone. இதே யூ நால அப்படிதான் வரும். you want to talk to me, you want to talk to me னா நீங்கள், அது எதிராளியை பார்த்து சொல்ற வார்த்தை. நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் என்னிடம் பேச வேண்டும். இதே யூ டாக்ட் டு மீ அப்படின்னா நீங்கள் என்னிடம் பேசுனீங்க. ஐ வில் டாக் டு யூ அபவுட் யுவர் ரிசல்ட் அப்படின்னா என்ன? நான் உன்னிடம் உன்னுடைய ரிசல்ட்டை பற்றி பேசுவேன். நான் உன்னிடம் உன்னுடைய ரிசல்ட்டை பற்றி பேசுவேன். இதுதான் அதோடைய அர்த்தம். இதே வந்து வாட் டு யூ வாண்ட் டு டாக் அப்படின்னா உனக்கு என்ன பேச வேண்டும். அப்போ நீங்க எது வேணா சொல்லலாம். ஐ வாண்ட் டு டாக் டு யூ அபவுட் த கிளாஸ், ஐ வாண்ட் டு டாக் டு யூ அபவுட் த சேனல், எது வேணா சொல்லலாம் நீங்க. குறிப்பா இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, காமெண்ட் பண்ணுங்க. கீப் வாட்சிங்.